துணி துவைக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் லைஃப்ல துணி துவைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். ஏன்னா வீட்டுல இருந்து எந்த வேலையும் பார்க்காம சும்மாவே கிடந்துட்டு திடீர்னு துணியை துவை சமைச்சு சாப்பிடு அப்படின்னா சமைக்கிற கூட சரி வேற வழி இல்லை, சமைச்சு சாப்பிட்டு தான் இருந்துடலாம். ஏன்னா காசு கொடுத்தவங்க அவ்வளோ புரோட்டா இருந்தீங்களா 20 ரூபா அப்படி கொண்டு வந்தாங்க. துணி துவைக்கிறப்போ ஒரு சட்டைக்கு 20 ரூபா கொடுத்து துவைக்க தோணுமா, சரி நம்மளே அலசி போட்டலாம் அப்படின்னு தோணுதான். இருந்தாலும் துவைக்கிறதுக்கு அவ்வளோ வழியா இருக்கும். பேச்சுலர் வந்து வாரத்தை போடலாம் துணி துவைச்சிரும். அப்படின்னா இல்லை இப்போ அழுக்காவதோ அது வரைக்கும் போடலாம், அழுக்கா இல்லை நிறைய போடலாம். அந்த மாதிரி தான் நம்மலாம் வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு கிடைக்கும். அந்த லீவு நாளில் பாதி நேரம் நம்ம துணி துவைச்சு முடிக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கணும். அதனாலே எனக்கு துணி துவைக்கிறதா சுத்தமாக பிடிக்காது, சும்மாவே பிடிக்காது. வீட்டில் இருந்தாலும் துவைக்க மாட்டேன். நான் அதிகமாக கெஞ்சி ஒரு வேலை வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக துணி துவைக்கிறதுல எங்கள் அம்மாட்டையோ இங்கே இருக்க என் ஃப்ரெண்டுகிட்டையோ மச்சான் இந்த ஒரே ஒரு சட்டை மட்டும் துவச்சிட்டு வந்துடுவேன், அம்மா இந்த ஒரு சட்டை மட்டும் துவச்சி போட்டுருவேன் அப்படின்னு நான் சொல்லி கெஞ்சி வேலை வாங்கினதான் துணி துவைக்கிறதுல. நான் போய் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்ட்டை கேட்டேன், துணி துவைக்கிறது ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்க, துணி துவைக்க கடுப்பாக இருக்குது, ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னது. ஒருத்தர் சொன்ன மாதிரி வச்சு வாஷிங் மிஷின் வாங்கிடுவோமா அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு வசதி இருந்தால் ஒன்றே